கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் என்னை விடுதலையாக்க ஒருவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? யாரெல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறீங்க? யாரெல்லாம் வியாதியோடு துக்கத்தோடு பிரச்சனையோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறாரு. வேதத்தின்படி சகலத்தையும் செய்ய வல்லவர் யார் தெரியுமா? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் சொல்லல, வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க வேதத்தை தியானிக்க வேண்டும். அதனுடைய சத்தியத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது, கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, பரிசுத்தமாய் வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தும் இல்லாமல் நீங்கள் தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். இரண்டாவதாக, குமாரன் உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. குமாரன் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் டாக்டரால கைவிடப்பட்டுட்டீங்க? உங்களுக்கு இவ்வளோ மாதம் தான் டைம்னு சொல்லிட்டாங்களா? இல்லைனா லைஃப் லாங் நீங்கள் மெடிசன் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்களா? இல்லை, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினா மெய்யாகவே நீங்கள் முழுமையாக விடுதலை ஆவீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில முழு விடுதலையை கொடுப்பார். உங்களுடைய நோய்களை எல்லாம் ஆல்ரெடி அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தருடைய ஆவி இருக்குதா? அவருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க ஏறெடுக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அவர் விடுவிக்கிறவரா இருக்கிறார். சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நான் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, நீங்க சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மூன்றாவதாக, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. இன்னைக்கு நீங்க அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் விடுதலை கட்டளையிடுவார். வேதத்தின்படி நம்ம 6 விதமான விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பலவிதமாக கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நம்ம இன்று 6 காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இனி வர நாட்கள்ல நம்ம விடுதலையை குறித்து நம்ம அதிகமா தியானிக்கலாம். முதலாவதாக, பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார். ஆதார வசனம் லூக்கா 13வது அதிகாரம் 12வது வசனம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. 13வது வசனம், அவள் மேல் தமது கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க 11வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, 12 வருஷமாய் பலவீனப்படுத்தி ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருந்தாங்க. அவங்க நிம்மற கூட முடியாதபடிக்கு அவங்க கூனியா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பாவத்தினால அவங்க நிம்மற கூடாதபடிக்கு கட்டுண்டு அவங்க சிறையிருப்புல இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவருடைய கண்கள்ல இரக்கமுள்ள அவருடைய கண்கள்னால அவங்களுக்கு அவர் ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். இன்னைக்கு உங்களுக்கும் கண்டிப்பா சிறையிருப்புல இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு கட்டளை சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? என்னன்னே தெரியல, ஆனா என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நிச்சயமாய் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தி ஆவியை கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்குனாரோ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கட்டுண்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விடுதலை ஆக்கி வறட்சியான உங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, சத்ருவின் கையிலிருந்து விடுதலை செய்கிறார். லூக்கா 1வது அதிகாரம் 71வது வசனம், உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்ருவின் கையினின்று நீங்க விடுதலையாக்கப்பட போறீங்க. எப்படி அப்படின்னா, உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நீங்க பயம் இல்லாமல் நீங்க கர்த்தருக்கு நீதியோடு, நீதி என்றால் உண்மை,
உண்மையோடு நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய உங்களை கர்த்தர் விடுதலை செய்வார். எத்தனையோ பேர் பாருங்க, சத்துருவோட போராட்டத்து நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். நிறைய கோவப்படுவாங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களை கர்த்தர் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கட்டிலிருந்து விடுதலை செய்கிறார். சங்கீதம் 146வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு நியாயம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உங்களை யாராவது ஒடுக்குறாங்களா? கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கிறாரு. ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லைனா எல்லாமே இருக்கான என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய கட்டுண்ட இந்த வாழ்க்கையை விடுதலையாக்குறவரா இருக்கிறாரு. ஒருவேளை எனக்கே தெரியல, இந்த நபர் எனக்கு விரோதமாக எழும்பியிருப்பாங்களோ, சில செய்வனை கட்டுகளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. பயந்தா ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. பூரண அன்பில் பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை சார்ந்து அவர் மீது நீங்கள் உங்கள் அன்பை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன செய்வனை கட்டாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் உங்களுடைய கட்டிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து, அந்த பழைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்க. அது மாத்திரமல்ல, கிருபையினாலே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்க. நீங்களும் நானும் அவருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக்குதல், நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது, அவருக்கு நாம் அடிமையா இருக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவரை சார்ந்த அடிமைனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு எஜமான், அந்த அடிமை யோசிக்காதீங்க. அவருடைய பிள்ளையாய், அவருடைய சொந்த பிள்ளையாய் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமாக்கி நமக்கு கிடைக்கும் பலனாக அது இருக்கிறது. அது நம்முடைய ஆவிக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. அதோடைய முடிவா என்ன தெரியுமா? நித்திய ஜீவன், அழியாத அந்த நித்திய ஜீவன். நீங்களும் நானும் அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க இதை பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, நம்ம சோதனைகளை சகிக்க வேண்டும். சோதனையை சகிக்கும் பொழுது நம்முடைய பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, நம்ம சோதனை சகிக்கிறோம். இரண்டாவது, உத்தமன் என்று விளங்கின பின்பு. உத்தமன் என்றால் உண்மை உள்ளவன், நீதிமான். வேதத்தில் பல இடங்களில் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நீதிமானா நடக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, நம்ம இந்த 2 காரியங்களை கை கொள்றோம். இந்த 3வது காரியத்தை நம்ம கை கொள்ளணும். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. நம்ம சோதனைகளை சகிக்கிறோம், நம்ம நீதிமானா நடக்கிறோம். ஆனா கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நீ அன்பனா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, கற்பனைகளை கை கொள்ளணும். 2 பிரதான கற்பனைகளை நீங்க கை கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் பெறுகிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. 5வதாக, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை தருகிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பாகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இருளின் அதிகாரத்தை நம்ம ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கிறார். இருளில் எப்போ இருந்த சிஸ்டர் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க சாத்தானுடைய அதிகாரம். இருள் என்றால் சாத்தான், வெளிச்சம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்படும் முன்பு இருக்கிறது தான் நம்முடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை. அடிமைகளா இருந்தோம் இல்லையா? நமக்கு நித்திய ஜீவன் என்னன்னு நமக்கு தெரியாது, பரிசுத்தமாகுதலோட பலன் என்னன்னு நமக்கு தெரியாது, விசுவாசம் தெரியாது. நம்ம அடிமைகளா இருந்தோம். எதுக்கு? இருளுக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம அடிமையா இருந்தோம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். எதிலிருந்து? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. முடிவு பந்தம் வரையிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்,
பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்ம முடிவு பந்த வரையிலும் நிலைத்திருக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். நம்ம இந்த வெற்றியுள்ள ஓட்டத்தை நம்ம ஓடி முடித்து நம்ம ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கடைசியாக மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை, நம்முடைய பயத்தை ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தினால. இன்னைக்கு யாராவது கர்த்தரை அறியாதவங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க முதலாவது கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களிடத்துல வேற எந்த விலை மதிப்புள்ள பொருளை அவர் கேட்கல. அவர் உங்களிடத்துல உங்களுடைய இருதயத்தை கேட்கிறாரு. பரிசுத்தமா வாழ சொல்றாரு. விசுவாசத்தை காத்துக்கொள்ள சொல்றாரு. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான அந்த விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சொல்லப்பட்ட இந்த 6 காரியங்களை நீங்க நிதானித்து தியானித்து பாருங்க. பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார், சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை தருகிறார், கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை தருகிறார், மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரையும் விடுவிக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்காக கடந்து வந்தார். அந்த நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயத்தோடு பெற்றுக்கொள்கிறவர்களா இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்ம இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம், சோர்வுல, விடுதலை இல்லாம, நோயில, கட்டுல, பாடுல, நெருக்கத்துல இருந்தோம் அப்படின்னா அவர் நமக்காக கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற ரத்தத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்படி பண்ணவே கூடாது. அதை நினைச்சு நம்ம என்ன பண்றோம், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். நம்ம அந்த அதிகாரம் உள்ள அந்த இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். சாத்தானின் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பயப்படக்கூடாது. பூர்ண அன்புல பயம் இல்லை. நான் முன்பு சொன்னது மாதிரி தான். நீங்க பயப்படாம, ஒருவேளை டாக்டர் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை இந்த நோய் உங்க பரம்பரை வியாதியா கூட இருக்கலாம், ஒருவேளை ஒரு உடம்புல ஒரு ஊனத்து நிமித்தமா நீங்க ரொம்ப வேதனையோடு நீங்க காணப்படலாம். பயப்படாதீங்க. பரிபூர்ணமான ஆவியானவர் உங்களுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பலவீனத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க கைகளை வைங்க. ஒருவேளை எனக்கு பலவீனம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு விடுதலை தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க தலை மீது நீங்க கை வைங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்வாரு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா விசுவாசத்தோடு அப்பா உங்களுடைய கரங்களை எங்கெல்லாம் வைத்து அந்த பலவீன பகுதிகளை வைத்திருக்கிறாங்களோ அப்பா, உங்கள் தலை மீது வைத்திருக்கிறாங்க அந்த இடத்துல இயேசுவின் ரத்தம் இறங்குவதாக தகப்பனே. அப்பா, குமாரன் எங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும் என்று சொன்னீங்கப்பா. நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நாங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்ப எங்க பழைய மனுஷன்ல, பழைய வாழ்க்கையில இருந்த எல்லா அடிமைத்தனத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கிட்டீங்கப்பா. இனிமேல் எங்களுக்கு தோல்வி இல்லை. எங்களுக்கு இனிமேல் அப்ப எந்த வியாதினாலும் எங்களுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இல்லவே இல்லை. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசித்தவளே பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உடைய பிள்ளைகள் நாங்க ஒவ்வொருவரும் ஒரு மனதாய் அப்பா விசுவாசிக்கிறோம். இங்கு 1-2 பேர் கூடி ஜெபிக்கிறார்கள், அங்க வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்க ஒரு மனதாக இந்த காணொலியில நாங்க கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே. அப்பா, இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக தகப்பனே. இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தம் ஒவ்வொருவரின் சிரசின் மீதும் அப்பா விழுவதாக தகப்பனே. இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தத்தினால் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் பரிபூரண விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, வியாதிகள் சுகமாவதாக, கர்த்தருடைய தழும்புகளால் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் அடையாளங்கள் உண்டாவதாக தகப்பனே. அப்பா, இந்த விசுவாச ஓட்டத்துல ஆண்டவரே உமக்காக நிலைத்திருந்து ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர்தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க அற்புதத்தையும் அதிசயத்தையும் கட்டளையிடுங்க.
அப்பா, நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமாப்பா. பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களை சோர்வோடு இருந்தாங்களோ, வெளியே கூட சொல்லாதபடிக்கு அவங்க சில பிரச்சனைகள்ல சரீர குறைபாடுகள் இருந்தாங்கன்னா இயேசுவின் தழும்புகளால் அப்பா ஒரு சுகம் உண்டாகுவதாக தகப்பனே. கர்த்தர் தாமே கிரியை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரின் உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தத்தினால் நிர்மூலமாகி போவதாக தகப்பனே. அப்பா, இருளின் அதிகாரத்தில் நீங்களை விடுதலையாக்கி கொண்டுங்க தகப்பனே. அப்பா, சத்தியத்தை அறிந்த உங்களுடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி விட்டீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற இந்த காரியத்தில் ஒரு சுகத்தை கட்டளையிட்டு உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். God bless you.